வெல்கம் டு த சேனல் கிராக் வித் கான்செப்ட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி சிஜிஎல் 2019 டயர் 1 எக்ஸாம் வந்து ஷிஃப்ட் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் கேட்டிருந்த ஆப்டிடியூட் கொஷின் எடுத்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம அந்த கொஷினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறது, பெஸ்ட் அப்ரோச் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற ஷிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு 3rd March 2020 நடந்த மார்னிங் ஷிஃப்ட். ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் 1 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். The radius of a circular garden is 42 meter. The distance covered by running 8 round around it. அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதில் பை ஈக்குவல் டு 22/7 சொல்கிறது. இது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் தான். ஸோ நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் கார்டன் இருக்குது. அது வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்னு பார்க்குறதுக்கு நம்ம அதோட பெரிமீட்டர் ஃபைன் பண்ணுவோம். இந்த இடத்துல 8 ரவுண்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு சர்க்கிளோட பெரிமீட்டர் இன்ட்டு 8 போட்டால் நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ சர்க்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்து 2 into பை ஆர் வந்து 42 இல்லையா? ஸோ இன்ட்டு 8 டைம்ஸ் அவங்க ரவுண்ட் பண்ணுறதுனால இன்ட்டு 8. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதுனதுக்கப்புறம் கேன்சலேஷன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் போகக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பீடாக பண்ணணுன்னா இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன் நான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த 7ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணனா 6 டைம்ஸ். ஸோ எப்போவுமே நமக்கான ஆப்ஷன் வச்சு ஈஸியாக எலிமினேட் பண்ண கற்றுக்கணும். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா யூனிட் டிஜிட் வச்சு செக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிட் டிஜிட் எப்படி செக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எந்த ஆப்ஷன் இருக்கலாம், எந்த ஆப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ண போகிறேன். இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ இது ஸ்பீடாக நமக்கு பண்ணணும். என்னென்னா இப்போ யூனிட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ நான் மல்டிப்ளை பண்ணுற பாருங்கள். 2 into 2 4, 4 into 6 24, 4ல் முடியுது. திரும்ப 4 into 8 32, 2ல் முடியுது. அப்போ எனக்கு கண்டிப்பாக 2ல் முடிகிறதா ஆன்சரு. அப்போ 3யும் கிடையாது, 4ம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆர் செகண்ட் ஆப்ஷன் தான் எனக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக செகண்டான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வருது. ஸோ இதுக்குள்ளே 22 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஆக்சுவலாக 22 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 11ஓட மல்டிபிள். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது 11ஆல் டிவைட் ஆகுமோ அதுதான் எனக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ 11ஓட டிவைசபிலிட்டி ரூல் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்கள் வந்து டிவைசபிலிட்டி ரூலுக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 11க்கான டிவைசபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட் டிஜிட்டை ஆட் பண்ணி அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு 0 ஆர் 11ஓட மல்டிபிள் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 2 1 1 2 இருக்குது. இதில் நான் ஆல்டர்னேட் டிஜிட் எடுத்தேன் அப்படின்னா இங்கே 2 இந்த 1 3 வரும். அடுத்து இந்த 2 இந்த 1 3 வரும். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 0. ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ இதை வேணால் செக் பண்ணி பார்த்துடலாம். 2 2 4 வருது, இங்கே 4 6 10 வருது. டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 6 வருது. ஸோ இப்போ இது ஆன்சராக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் எதுவும் மல்டிப்ளிகேஷன் பண்ணவே இல்லை, ரெண்டே வேலை தான் பண்ணேன். ஒன்று யூனிட் டிஜிட் வச்சு எந்த தேர்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் வராதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்தது 22 அப்படிங்கிறது 11ஓட மல்டிபிள் அப்படிங்கிறதுனால 11ஓட டிவைசபிலிட்டி ரூல் அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு ஆப்ஷன் தான் வந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் 211 தான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா 99% நீங்கள் வந்து கால்குலேஷனே பண்ணாமல் கொஷினுக்கு ஆன்சரை ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்கிறாங்க. x minus y equal to 4, xy equal to 45, then the value of x cube minus y cube. ஓகே, ஸோ இந்த கொஷனுக்கு ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்த உடனே நம்ம பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு அது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வந்து டக்குன்னு வரும். இப்போ ஆக்சுவலாக வந்து எக்ஸு ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 வேரியபிள் இருக்குது. 2 வேரியபிளுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 4 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 45 வரணும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 45 வரணும். ஸோ அப்போ நமக்கு டக்குன்னு மைண்டில் தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ம் 5ம் 9 5 மட்டும்தான் இருக்கா, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ 15 3 போடலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? 15 3 போடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன வரணும்னா 4 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கண்டிப்பாக இந்த 9ஐயும் 5ஐயும் தான் எடுக்கணும். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 9, ஒய்யோட வேல்யூ வந்து 5. ஓகேங்களா? ஸோ 9க்கு 5க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வரும், 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45 வரும். அப்போ எனக்கு கேட்டுக்கிற கொஸ்டின் என்ன, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். அப்போ 9 கியூப் எவ்வளோ 729 அண்ட் ஒய்னா 5 தானே, 5 கியூப் எவ்வளோ 125. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இங்கே அதுதான் 9 5 4ன்னு வருது லாஸ்ட் டிஜிட். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் லாஸ்ட் டிஜிட் 4 வர மாதிரி இருக்குது. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 604. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் எந்த கால்குலேஷனுமே பண்ணவே இல்லை, சிம்பிளாக நான் ஆன்சர் போட்டுட்டேன். ஓகே, இதில் வந்து இது ஒன் ஆஃப் த மெத்தடு. இதில் இன்னொரு மெத்தட் நான் ஒன்று சொல்கிறேன், வேறு எப்படி இதை ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்க்கான ஃபார்முலா என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னென்னா 4ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இன்ட்டு சம்திங் ஒரு நம்பர் இந்த இடத்துல வரப்போகுது. அப்போ எனக்கு ஃபைனலாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 4ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 4ஓட மல்டிபிள் எனக்கு ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் எனக்கு 4ஆல் டிவைட் ஆகுதோ அதுதான் எனக்கான ஆன்சரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகிறதுக்கு ரூல் என்ன அப்படின்னா பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து எனக்கு 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ என்ன சிம்பிளாக தான் இருக்குது. 82 4ஆல் டிவைட் ஆகாது. 604 லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுங்க. 04 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ இது இருக்க வாய்ப்பு இருக்குது. 22 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இது கிடையாது. 51 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ என்னோட ஆன்சர் 604. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி 4ஓட மல்டிபிள் என்ன இருக்குதோ 4ஓட மல்டிபிள் 2 இருந்துச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை. ஸோ மேக்ஸிமம் செக் பண்ணுங்கள். இது எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி ஷார்ட்கட் தான். அப்ளை பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். AB and C are 3 points on a circle such that the angles subtended by the chord AB and AC at the center O are 110 degree and 130 degree respectively. The value of angle BAC is அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஜாமெட்ரி கொஷின். ஆக்சுவலாக சர்க்கிள். ஓகேங்களா? ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் ரவுண்ட் படிக்கிறேன். இந்த சர்க்கிளில் வந்து ABC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 2 கார்டு மேக் பண்ணுது. AB and ACன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ நான் 2 கார்டு வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு கார்டு, தென் இது ஒரு கார்டு. ஓகேவா? ஸோ ஏபி ஏசின்னு கொடுத்ததுனால இது ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறேன், இது சின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. 3 பாயிண்ட்ஸ் ஏபிசி. இதில் ஏபி அண்ட் ஏசிங்கிறது கார்டு. இது எல்லாமே சென்டரோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 110 டிகிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். இப்போ இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்க. சென்டர் ஓ. அப்போது ஃபஸ்ட்டு ஏபிங்கிற கார்டு மேக் பண்ணுற ஆங்கிள் இது, அண்ட் ஏசிங்கிற கார்டு மேக் பண்ணுற ஆங்கிள் இது. ஓகேவா? இப்போ என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க? ஏபிங்கிற கார்டு வந்து 110 டிகிரியா. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து 110 டிகிரி, அண்ட் ஏசிங்கிற கார்டு வந்து 130 டிகிரி. ஸோ 130 டிகிரி. இப்போ இந்த கொஷினுக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆங்கிள் பிஏசி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிஏசி அப்படிங்கிறது இந்த ஆங்கிள். ஓகேவா? ஸோ ஆங்கிள் பிஏசி என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 2 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு வழி என்னென்னா பாருங்கள், இது 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 3 என்னென்னா சர்க்கிளுக்கு ரேடியஸாக இருக்கும். ஸோ இது 3மே சேமாக இருக்கும். அப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஓஏசி, ஓகேங்களா, ஓஏசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள். இந்த ஓஏசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஏஓபி அப்படிங்கிறது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நான் ஒயிட் கலரில் போட்டிருக்கிற இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ மேலே 130 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ஆங்கிளும் எப்படி இருக்குன்னா இந்த 2 ஆங்கிளோட டோட்டல் எவ்வளோ வரும் அப்படின்னா டோட்டலாக 3 ஆங்கிள்ஸ்க்கான சம்ம வந்து எனக்கு 180 டிகிரி. அப்போ 130 எங்கே இருக்குதுன்னா இது 50 இருக்கும் டோட்டல். அப்போ ஈச் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 25 டிகிரி இருக்கும். ஈச் ஆங்கிள் 25 டிகிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பக்கம். நான் கலர் மாற்றிக்கிறேன். இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இதுவும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான். அப்போ இந்த 2 ஆங்கிளும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே இதுக்கு டோட்டலாக 3 ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரினா இது 110 இருக்குது. அப்போ பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது? 70 இருக்குது. அப்போ 70னா இது டோட்டல் 70னா அப்போ ஈச் எவ்வளோ இருக்குன்னா 35 டிகிரி இருக்கும். கிளியரா? அப்போ எனக்கு டோட்டலாக பாருங்கள், நான் இந்த ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கிறேன், ஒயிட் கலரில் போட்டிருக்கேன். அது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த க்ரீன் கலர் ஆங்கிள் பிஏசி அப்படிங்கிறது. அப்போ எனக்கு டோட்டலாக 35 + 25. 35 + 25 எவ்வளோ வரும்? ஆன்சர் இஸ் 60 டிகிரி. ஓகேவா? ஆன்சர் இஸ் 60 டிகிரி. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே, இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியுமா?
ஓகேங்களா. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் வச்சுருக்கிறேன். ஸோ இது சர்க்கிளோட சென்ட்ரு. அப்போ இந்த ஏஎன்பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சர்க்கிளோட சென்டரோட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணும். அதே ஏஎன்பிங்கிற பாயிண்ட்டு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஆங்கிள் மேக் பண்ணும். இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள். இந்த 2 ஆங்கிளுக்குமான ரிலேஷன் நமக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஆங்கிளுக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் 2 தீட்டா இருக்குதுன்னா இது அதில் ஹாஃப் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஏ பின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் எடுத்துருக்கிறேன். இந்த ஏ அண்ட் பி இந்த 2 பாயிண்ட்டும் சென்டரோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் இருக்குது இல்லையா, அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னா சர்க்கம்ஃபரன்ஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளில் ட்வைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி சென்டர் இங்கே இருக்குது, இந்த சென்டர் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான். ஸோ இந்த பியும் இந்த சியும் சென்டரோட மேக் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள் இருக்குது இல்லையா, இந்த ஆங்கிளில் ஹாஃப் தான் இந்த ஆங்கிள் இருக்கும். இந்த ஆங்கிளில் ஆஃப் தான், அதுதான் இது, அந்த டயக்ராம் தான் இது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்போ ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் அப்படிங்கிறது எனக்கு 360 டிகிரி. அதில் இங்கே 110 இங்கே 130னா 240 போயிடுச்சு. அப்போ எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 120 டிகிரி இங்கே இருக்கும். அப்போ இது 120 டிகிரினா இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எனக்கு 60 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ என்னோட ஆன்சர் 60 டிகிரி. ஸோ நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம். 2 விதமான மெத்தட் இருக்குது. நீங்கள் 2ல் எதனாலும் அப்ளை பண்ணலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஷார்ட்டான அப்ரோச் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அவுட் ஆஃப் 6 numbers the sum of the first 5 number is 7 times the 6th number. If their average is 136 then the 6th number is. ஓகே, இது ஆவரேஜ் கொஷின். அவுட் ஆஃப் 6 numbers, டோட்டலாக 6 numbers இருக்குது. அதில் சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 5 number வந்து எப்படி இருக்குன்னா 7 times the 6th numberன்னு இருக்கு. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதுகிறேன். ஓகேங்களா. சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 5 number. அப்போ ஃபஸ்ட்டு 5 number என்னெல்லாம் ஏ பி சி டி இ. ஓகேங்களா. இதுதான் சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 5 number. இது வந்து எப்படி இருக்குன்னா 6th நம்பரை எஃப்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. 6th நம்பரில் 7 times இருக்கான். அப்போது இது வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 7:1 இருக்குது. நான் இப்போ இந்த கொஷினை பார்த்தோன்னா டேரெக்டாக 7:1 போட்டுருவேன். மொதல் 5 நம்பருக்கான டோட்டலும் அந்த லாஸ்ட்டு ஒரு நம்பரும் எப்படி இருக்குன்னா 7:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆவரேஜ், இந்த 6 நம்பருக்கும் ஆவரேஜ் வந்து 136 தான். ஓகேங்களா. அப்போ 6 நம்பருக்கும் ஆவரேஜ் 136னா அப்போ 6 நம்பரோட டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 136 × 6. ஓகேங்களா. நம்ம படிச்சிருக்கோம்ல, ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ எனக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷன் வேணும் அப்படின்னா ஆவரேஜ் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால் மல்டிப்ளை பண்ண. அப்போ 136 × 6 போட்டால் இதுதான் எனக்கு என்னென்னா 6 நம்பருக்குமான டோட்டல். ஆக்சுவலாக 6 நம்பருக்குமான இந்த 6 நம்பரும் சேர்ந்த 5 நம்பர் அண்ட் லாஸ்ட்டு 1 நம்பர் இது ரெண்டும் சேர்ந்து தான், இது ரெண்டும் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 7:1 இருக்குது. அப்போ ஆக மொத்தம் இந்த டோட்டலாக 6 நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா 7 + 1 8 யூனிட்ஸ். அப்போ எனக்கு 8 யூனிட்ஸோட வேல்யூ தான் 136 × 6 அப்படின்னா எனக்கு என்ன கேட்குறாங்க? 6th நம்பர் கேட்குறாங்க. அப்போ 6th நம்பர்னால் இந்த 1 தானே. அப்போது 1 எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 8 யூனிட்ஸ் எனக்கு 136 × 6 அப்படின்னா 1 யூனிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக அப்படியே 8ஆல் கேன்சல் பண்ணிட வேண்டியதான். 8ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1 பேலன்ஸ் 5. ஸோ 7. ஸோ 17 × 6 அதான் நமக்கான ஆன்சர். 17 × 6 ஆன்சர் இஸ் 102. கிளியரா? இன்னொரு முறை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. டோட்டலாக 6 numbers இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 5 numbersக்கான சம் a + b + c + d + e அந்த 5 நம்பருக்கான சம்மும் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 6th நம்பரும் எப்படி இருக்குன்னா 7:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அண்ட் அந்த 6 நம்பருக்கும் ஆவரேஜ் வந்து 136ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 6 நம்பருக்குமான டோட்டல் பார்க்குறதுக்கு 136 × 6 போடுவோம். இந்த 136 × 6 அப்படிங்கிறது 6 நம்பருக்குமான சம்மு. ஸோ எனக்கு ரேஷியோவில் மொதல் 5 நம்பரும் லாஸ்ட் 1 நம்பரும் 7:1 அப்படிங்கிறது இருக்கிறதுனால டோட்டலாக எனக்கு 8 யூனிட்ஸ் இருக்குது ரேஷியோவில். அப்போ எனக்கு 8 யூனிட்ஸோட வேல்யூ தான் 136 × 6 அப்படின்னா எனக்கு 6th நம்பர் மட்டும் கேட்குறாங்க. இந்த இடத்துல ரேஷியோவில் 6th நம்பருக்கு நான் 1 யூனிட் போட்டிருக்கனால 1 எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறேன். ஸோ நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 17 × 6ன்னு கிடைக்கும். 17 × 6னா எனக்கு ஆன்சர் இஸ் 102. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது டைம் அண்ட் ஒர்க்கு. ஏபிசி டோட்டலாக 3 person இருக்கிறாங்க. ஏ வந்து 24 daysல முடிக்கிறாராம், பி வந்து 15 daysல முடிக்கிறாராம், அண்ட் சி வந்து 12 daysல முடிக்கிறாராம். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது 3க்கு எல்சிஎம் பார்ப்போம். ஸோ எல்சிஎம் எவ்வளோ கிடைக்கும்? 120 கிடைக்கும். அப்போ 120 நமக்கு எல்சிஎம் வருது அப்படின்னா என்ன மீனிங்? ஏயால் 1 டேக்கு 5 யூனிட்ஸ் ஒர்க் முடிக்க முடியும். ஏயால் 1 டேக்கு 5 யூனிட்ஸ் முடிக்க முடியும். அண்ட் பியால் 8 யூனிட்ஸ் முடிக்க முடியும். சியால் 10 யூனிட்ஸ் முடிக்க முடியும். ஸோ கொஸ்டின் எப்படி வருது? அடுத்த பி அண்ட் சி ஸ்டார்டட் த ஒர்க் அண்ட் ஒர்க் ஃபார் 3 days. பியும் சியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? ஆக்சுவலாக பி ஒரு நாளைக்கு 8 முடிக்கிறாரு,
சி ஒரு நாளைக்கு 10 முடிக்கிறப்போ பியும் சியும் சேர்ந்து 1 டேக்கு 18 முடிப்பாங்க. இவங்க 3 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்டு 3, அப்போ 18 இன்ட்டு 3 54 யூனிட்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 யூனிட். 120 யூனிட்டில் ஆல்ரெடி 54 முடிச்சாச்சு. அப்போ எனக்கு இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 120ல் 54 போச்சுதுன்னா 66. ஓகேங்களா? இந்த 66ஐ யார் பார்க்க போகிறா? த நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்யூர்ட் பை ஏ அலோன் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். அப்போ இந்த ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிறது எனக்கு இந்த 66, அதாவது 120ல் 54 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 66 இருக்குது. இந்த 66ஐ யாரை வச்சு பார்க்க போகிறேன்னா ஏயை வச்சு பார்க்க போகிறேன். ஏயால் 1 டேக்கு 5 முடிக்க முடியும். அப்போ 66ஐ முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்னு பார்க்குறதுக்கு 66 டிவைடட் பை 5. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 13/1/5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். இஃப் ஏ லைஸ் இன் த ஃபஸ்ட் குவாட்ரண்ட் 6 tan A equal to 5, then the value of 8 sin A minus 4 cos A divided by cos A plus 2 sin A இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஏங்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கும் 0 டிகிரிக்கும் நடுவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? 90 டிகிரிக்கும் 0 டிகிரிக்கும் நடுவில் இருக்குதுன்னு அர்த்தம். மேக்ஸிமம் கேட்குற கொஸ்டின் எல்லாமே இந்த கேப்பில் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நமக்கு இது பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பார்க்கணுன்னு தேவையில்லை. ஸோ டேரெக்டாக நான் கொஸ்டினுக்கு போயிடுறேன். 6 tan A equal to 5ன்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக tan A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா sin by cosன்னு எழுதுவோம். ஸோ tan A நான் வந்து sin A by cos Aன்னு எழுதிக்கிறேன். இப்போ ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 6 நான் ரைட் சைடு எடுத்துகிட்டு போனால் டினாமினேட்டர். அப்போ sin A ஓட வேல்யூ எனக்கு 5, cos A ஓட வேல்யூ எனக்கு 6. அது அப்படியே நான் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 8 sin Aன்னு இருக்குது. sin A 5, அப்போ 8 5s are 40 minus 4 into cos A. cos A 6, அப்போ 40 minus 24 divided by cos A வந்து எவ்வளோ? 6 plus 2 sin A, அப்போ எனக்கு 10. ஸோ அப்போ எனக்கு மேலேயும் 16 கீழேயும் 16 கேன்சல் பண்ணால் ஆன்சர் இஸ் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். in triangle ABC MN parallel to BC, the area of quadrilateral MBCN equal to 130 cm square. If AN is to NC equal to 4:5, then the area of triangle MAN ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்போவுமே ட்ரையாங்கிள் நம்ம கொடுக்குறாங்களா, ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடணும். கொஸ்டின் எல்லாம் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணாமல் கொஸ்டின் பண்ணவே கூடாது எப்போவுமே. ஓகே, ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் எம்என் அப்படிங்கிற ஒரு லைன் எப்படி இருக்குன்னா பிசிக்கு பேரலாக இருக்குது. ஸோ எம்என் பிசிக்கு பேரலாக இருக்குது. அட் த சேம் டைம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த எம்பிசிஎன் இந்த இருக்கு இல்லையா, எம்பிசிஎன் இந்த குவாட்ரிலேட்டரல் வந்து இதோட ஏரியா எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 130 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அதுபோக வேறு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏஎன்என்சி வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 4:5ன்னு இருக்குது. ஏஎன்என்சி வந்து 4:5 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ இது 4 யூனிட்ஸ் இருக்குது, இது 5 யூனிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும்னா, இது சிமிலாரிட்டி பேஸ் கொஷின். எனக்கு இங்கே வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, நடுவில் ஒரு லைன் வந்து எம்என்னு இருக்குது. இதில் ஆக்சுவலாக நமக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ட்ரையாங்கிள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், இன்னொன்று வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள். ஓகேவா? இந்த சின்ன ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் ரெண்டுக்கும் இந்த ரைட் சைடு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஏஎன் அண்ட் என்சி அந்த வேல்யூ வச்சு தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். சின்ன ட்ரையாங்கிளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதே இது எனக்கு பெரிய ட்ரையாங்கிளுக்கு இந்த ஃபுல் சைடு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 + 5 9 இருக்குது. ஸோ எனக்கு இந்த 2 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலராக இருக்கும். இதோட சைடு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:9 இருக்குது. ஸோ சைடு ரேஷியோ வந்து எனக்கு 4:9 அப்படின்னு இருக்குதுன்னா, எனக்கு வந்து ஏரியாவோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா, இதோட ஸ்கொயர் 4² 9² இருக்கும். ஸோ 4² எவ்வளோ? 16, 9² 81. அப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன ட்ரையாங்கிள், ஓகேங்களா, அந்த எல்லோ கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த மேலே இருக்கக்கூடிய சின்ன ட்ரையாங்கிள் அண்ட் டோட்டல் கம்ப்ளீட் ட்ரையாங்கிளுக்குமான ரேஷியோ தான் எனக்கு இந்த 81. அப்போ நான் வந்து டேரெக்டாகவே சொல்லேன், இந்த சின்ன ட்ரையாங்கிள் வந்து எனக்கு 16 யூனிட்டு, இது ஃபுல்லாக எனக்கு 81 யூனிட் அப்படின்னா, இந்த உள்ளே இருக்குல்ல இது மட்டும் எனக்கு எவ்வளோ யூனிட் வரும்னா 65 யூனிட்ஸ் வரும். ஸோ நீங்கள் ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 81 வரும். புரியுதா? சின்ன ட்ரையாங்கிள் வந்து எனக்கு 60 யூனிட்ஸ் இருக்குன்னா டோட்டல் கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் எனக்கு 81 யூனிட்ஸ் இருக்கும். அப்போ 81ல் மேலே இருக்கிற 16 மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் 65 தான் இந்த குவாட்ரிலேட்டரலுக்கான யூனிட். இந்த 65 யூனிட்ஸ் தான் எனக்கு எவ்வளோனா 130 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 65 யூனிட்ஸ் தான் எனக்கு 130 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு இந்த சின்ன ட்ரையாங்கிள் அதோட ஏரியா வேணும் அப்படின்னா இந்த 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். எனக்கு ஆன்சர் வந்து 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? Okay, next, a train crosses a pole in 12 seconds and a bridge of length 170 meter in 30 seconds, then the speed of the train. ரொம்ப சிம்பிளான கொஷின். போலை கிராஸ் பண்ணுறதுக்கு 12 செகண்ட் ஆகுது,
பிரிட்ஜ் 170 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு 36 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக போலை கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் வந்து 12 செகண்ட்ஸ் எடுத்துக்குது, பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு 36 செகண்ட் எடுத்துக்குது. அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல எவ்வளோ செகண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா பாருங்கள், நீங்கள் 12 செகண்ட் இங்கே 36, அப்போ எனக்கு எவ்வளோ செகண்ட் அதிகமாக இருக்குது, 24 செகண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இந்த 24 செகண்ட் எதுக்காக எக்ஸ்ட்ரா ஆச்சுது அப்படின்னா இந்த 170 மீட்டர் லென்த் உள்ள பிரிட்ஜனால தான். அப்போ இந்த 24 செகண்ட் எனக்கு எதுக்கு ஆச்சுது, இந்த 170 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்காக இந்த 24 செகண்ட் ஆச்சுது. அப்போ 24 செகண்டுக்கு 170 மீட்டர் போகுது அப்படின்னா 1 செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகுன்னு பார்க்குறதுக்கு 170/24. ஸோ இதுதான் ஸ்பீடு. பட் ஆனால் இந்த ஸ்பீடு எதில் இருக்குன்னா மீட்டர் பர் செகண்டில் இருக்கும். கிளியராக புரியுதா உங்களுக்கு? 24 செகண்டில் 170 மீட்டர் கவர் பண்ணுது. 24 செகண்டில் 170 மீட்டர் கவர் பண்ணுது அப்படின்னா 1 செகண்டில் எவ்வளோ மீட்டர் கவர் பண்ணும், அதுதான் 170/24 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் அந்த ட்ரெயினோட ஸ்பீடு. பட் ஆனால் எனக்கு ட்ரெயினோட ஸ்பீடு எல்லாமே என்ன யூனிட்டில் இருக்குது, கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்குறாங்க. அப்போ 170/24 நான் கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றுறதுக்கு 18/5 நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள். 6 கேன்சல் பண்ணால் இங்கே 4 டைம்ஸு, இங்கே 3 டைம்ஸ். இங்கே 5 கேன்சல் பண்ணால் 3 4. ஓகே, இதுக்கப்புறம் ஆமாம் 2 கேன்சல் பண்ணலாமா, 2னா இங்கே 17. ஸோ 17 × 3, 17 × 3 வந்து 51 வரும். அப்போ ஆன்சர் இஸ் 25.5 km/h. Okay, next, a shopkeeper marks the price of the article in such a way that after allowing 28% discount, he wants a gain of 12%. If the mark price is 224, then the cost price of the article. So, okay, இந்த question solve பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் முக்கியமான ஒரு ரிசல்ட் இருக்குது. என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்குமான ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க் ப்ரைஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கொஷின் வந்து நம்ம சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ ஆக்சுவலாக இந்த கொஷினில் வந்து மார்க் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டுக்கும் ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மேலே என்ன இருக்குது, 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னு போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். 100 ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் ப்ராஃபிட்னா ப்ளஸ்ஸு, லாஸ்னா மைனஸு. ஓகேங்களா? இப்போ 20% ப்ராஃபிட்னு சொன்னாங்கன்னா 100 + 20 120ன்னு எழுதுவேன். 20% லாஸ்ன்னு சொன்னாங்கன்னா 100 - 20 18ன்னு எழுதுவேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ கெயின் சொல்லியிருக்காங்க, 12%. அப்போ 100 அப்போ 112. ஓகேவா? கீழே 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது. எனக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ், 28%. அப்போ 100ல் 28 போச்சுன்னா எனக்கு எவ்வளோ, 72. அப்போ என்னென்னா மார்க் ப்ரைஸ் வந்து 112, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 72 இருக்குது. அப்போ 112 யூனிட்ஸ் எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 224 rupees. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 2ஆல். அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா 72 யூனிட்ஸ். அப்போ இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ வருது, 144. ஸோ என்னோடய ஆன்சர் வந்து 144. ஓகே, நெக்ஸ்ட்டு ₹4,300 becomes ₹4,644 in 2 years at simple interest. Find the principal amount that will become 10,104 in 5 years at the same rate of interest. ஓகே, 4,300 ஓகேங்களா. 4,300 தான் எனக்கான பிரின்சிபல். இது 2 இயர்ஸில் எவ்வளோவா மாறி இருக்குது அப்படின்னா 4,644 மாறி இருக்குது. அப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 600 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 344 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எத்தனை இயரில், 2 இயரில். அப்போ 1 இயருக்கு எவ்வளோ, 1 இயருக்கு இதில் அப்படியே பாதி. கரெக்டாக? ஒன் இயருக்கு இதில் அப்படியே ஹாஃப் இருக்கும். அதானே 172 இன் 1 இயர். அப்போ 4,172 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் கேன்சல் பண்ணுறேன். 100 இது எவ்வளோ வரும், 43 கேன்சல் பண்ணால் 4. அப்போ ஆக்சுவலாக வந்து 4% எனக்கு வந்து என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% நான் ஈஸியாக கண்டுபிடிச்சேன். புரியுது உங்களுக்கு? 4,300 பிரின்சிபலில் அந்த இன்க்ரீஸ் ஆன 172 எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ 4,300ல் 172 வந்து எனக்கு கரெக்டாக 4% இருக்குது. 4/100ன்னு இருக்குது. 4/100னா 4%ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 4% தான் என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு கேட்கும். அப்போ 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%னா அப்போ எனக்கு 20% 5 இயருக்கு வரும். அப்போ எனக்கு 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் என்னோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 10,104ன்னு மாறி இருக்குது. அப்போ 10,104 அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான். அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் என்னவா இருந்திருந்தால் எனக்கு 20% இன்க்ரீஸ் ஆகி 10,104 கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நான் வந்து ஆப்ஷனை செக் பண்ண போகிறேன். இதில் எல்லாமே பிரின்சிபல் தான்.
இதில் எதில் நான் 20% எடுத்து ஆட் பண்ணும்போது எனக்கு 10104 வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கண்டிப்பாக இது வராது. ஓகேங்களா, கண்டிப்பாக இது வராது. ஏன்னா 5000 சம்திங் இருக்குது. 5000 சம்திங்னா இது நீங்கள் 6000 வச்சுக்கோங்க. 6000னால அதில் 20% எடுத்தால் 1200. அப்போ என்னோட ஆன்சர் வந்து 7000 சம்திங் தான் வரும். கிளியரா, 7000 சம்திங் தான் வரும். அதே மாதிரி இந்த இது எடுத்துக்கோங்க, இந்த ஆப்ஷன் வராது, 7200 வராது. 7000 வச்சுக்கிட்டா கூட 7000ல் நீங்கள் வந்து 20% எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1400. அதாவது 8000 கிட்ட தான். 8400 9000 வரைக்கும் தான் இதில் ஆன்சர் வரும். ஸோ அப்போ எனக்கு 7200 வர சான்ஸ் கிடையாது. 8420 வரலாம் அல்லது 9260 வரலாம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் 9260 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா 9000 வச்சு பாருங்கள். இப்போ 9000 அப்படின்னா அதில் 20% எவ்வளோ? 1800. அப்போ எனக்கு என்ன ஆகிடும்? 10800ன்னு போயிடும். அப்போ இதுவும் எனக்கு ஆன்சராக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் வந்து 8420 தான். கிளியராக புரியுதா? நான் ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த 4644 அப்படிங்கிறது அமௌண்ட்டு, 4300 அப்படிங்கிறது பிரின்சிபல். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தேன், 344 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2 இயர்ஸில். அப்போது 1 இயரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 172. அப்போ இந்த 172 இந்த பிரின்சிபல் 4300 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணால் எனக்கு 4% இருக்குது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% பெர் ஆனம் சொல்லிட்டு இருக்குது. அப்போ நான் 5 இயர்ஸ் கால்குலேட் பண்ணோம். அப்போ 5 இயர்ஸ்க்கு வந்து 1 இயருக்கு 4%னா அப்போ என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% இருக்கும். அப்போ பிரின்சிபல் என்னவா இருந்திருந்தால் 20% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி எனக்கு 10104 வரும்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொன்றா எதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு நான் எலிமினேட் பண்ணேன். ஸோ மைண்ட் கால்குலேஷன்னா நீங்கள் மைண்டில் போட்டு எதெல்லாம் ஆன்சராக இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணோம். ஸோ இப்போ 8420 பிரின்சிபலாக இருந்துச்சு அப்படின்னா 8420 20% எவ்வளோ வரும்? 8420 20% எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 10104 ஆன்சராக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் a plus b equal to 45 degree, then the value of 2 times of 1 plus tan a 1 plus tan b is. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம பார்த்த உடனே ஆன்சர் 4 டிக் பண்ணணும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது நிறைய ஐடென்டிட்டிஸ் படிக்க வேண்டியிருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ரிசல்ட் தான் இது. இது நீங்கள் வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சு தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் உட்காந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். கிளியரா? ஸோ நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து பின்னாடி போக போக ஒவ்வொரு கிளாஸில் நான் வந்து எடுக்கிறேன். ட்ரிக்னாமெட்ரி அட்வான்ஸ் மேத்ஸ் எடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ அதில் வந்து நான் தெளிவாக எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன். இந்த ரிசல்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் a plus b equal to 45 degree or 225 degree. சரியா? 1 plus tan a into 1 plus tan b equal to 2 or 1 minus cot a into 1 minus cot b equal to 2. ஓகேவா? இது வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு a plus b 45 டிகிரி கொடுத்துட்டேன். அப்போ a plus b 45 டிகிரி இருக்குது அப்படின்னா 1 plus tan a into 1 plus tan b யோட வேல்யூ வந்து 2. அப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் வேல்யூ 2 போட்டுக்கலாம். அப்போ முன்னாடி ஒரு 2 இருக்குது. 2 into 2 என்னோட ஆன்சர் வந்து 4. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு. த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் அ ஸ்கூல் 640 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 5:3. இஃப் 30 more girls are admitted in the school, then how many more boys should be admitted so that the ratio of boys to the girls becomes 14:9. ஓகே, டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 640 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அதில் பாய்ஸும் கேர்ள்ஸும் வந்து 5:3 இருக்கிறாங்களா. அப்போ 8 யூனிட்ஸ் தான் எனக்கு 640னா 1 யூனிட் எவ்வளோ வரும்? 80 வருமா? 1 யூனிட் 80னா இப்போ பாய்ஸு கேர்ள்ஸ். ஓகேவா? இப்போ பாய்ஸ் வந்து 5 இருக்காங்களா. அப்போ 5 இயர்ஸ்னால் 400. அப்போ கேர்ள்ஸ் வந்து 240 இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து 30 மோர் கேர்ள்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. 30 கேர்ள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அப்போ என்ன ஆகிடும்? 217 ஆகிடும். அப்போ எனக்கு ஃபைனல் ரேஷியோ எப்படி இருக்கும்? 14:9 இருக்குது. அப்போ 270னா எனக்கு என்னது? 9 யூனிட். அப்போ 9 யூனிட்டு 270 அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 30ஆல் மல்டிப்ளை இருக்குது. அப்போ பாய்ஸ் எத்தனை யூனிட்ஸ் இருக்கிறாங்க? 14 யூனிட்ஸ் இருக்கிறாங்களா. அப்போ 14 நான் 30ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 14 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஒரு 10 12 420 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 400 இருந்த பாய்ஸு 420 மாறி இருக்குன்னா அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆட் ஆயிருக்கு? 20 ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் இஸ் 20. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இது சிம்பிளான ஒரு கொஷின் தான். ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ்ஸு. இது வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஷினில் நம்ம தப்பு விட்டுட்டு திரும்ப சால்வ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் எழுதும் போதே ரொம்ப கவனமாகவே எழுதிடணும். ஓகேங்களா? ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் போடணும், மைனஸ்க்கு ப்ளஸ்ஸு. மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷன் போடணும், டிவிஷனுக்கு ஆக்சுவலாக கொஷின் வந்து இல்லை நான் மாற்றிக்கிறேன். இது வந்து டிவிஷன். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷன் போடணும், டிவிஷனுக்கு மல்டிப்ளிகேஷன் போடணும்.
ப்ளஸ்ஸுனா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். ஸோ ஓகே எழுதுகிறேன் பாருங்கள். 42 + 12 division 3 -8 multiplication 2 -15 divided by 8 division 2 + 4 - 9 into 3. கரெக்டாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ பாருங்கள், ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற்றிருக்கிறேன், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கிறேன், மல்டிப்ளிகேஷன் எல்லாம் டிவிஷனாக மாற்றிருக்கிறேன், டிவிஷன் எல்லாம் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டினில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஓகே ஃபஸ்ட்டு டிவிஷனை முடிப்போம். அப்படி தானே டிவிஷனை முடிப்போம். அப்போ என்ன ஆகும், இந்த கலர் மாற்றிக்கிறேன். டிவிஷன் முடித்தா 12/3 இது டோட்டலாக என்ன ஆகிடும் 4ன்னு சொல்லிட்டு மாறிடும். கிளியராக இந்த 8 into 2 இது என்ன ஆகிடும் 16 மாறிடும். இது 4ன்னு மாறிடும். இது 27 மாறிடும். முடிஞ்சு. அடுத்து பாருங்கள் 42 + 4 46. 46லேருந்து இதை மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், 46லேருந்து 31 மைனஸ் பண்ணும். 46லேருந்து 31 மைனஸ் பண்ணால் 15 வரும் நியூமரேட்டரில். ஓகேவா. ஸோ டினாமினேட்டரில் பாருங்கள் 4 + 4 8. 8 - 27. 8 - 27 ஆன்சர் நெகட்டிவில் தான் கிடைக்குது. 8 - 27 19. ஸோ ஆன்சர் இஸ் -15/19. ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இஃப் த நம்பர் 1005x4 இஸ் கம்ப்ளீட்லி டிவைசபிள் பை 8 தென் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் இன் பிளேஸ் ஆஃப் x வில் பி. ஓகே, ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து இது 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா 8க்கான டிவைசபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 3 டிஜிட் எனக்கு 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். 5 இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் வரும் 4. இதில் எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் வேல்யூ இருக்கிற இடத்துல என்ன நம்பர் போட்டால் இந்த டோட்டல் நம்பர் எனக்கு 8ஆல் டிவைட் ஆகுது. அதில் எனக்கு இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஸ்மாலஸ்ட்டு கேட்குறாங்க. அப்போ எந்த சின்ன நம்பரை போட்டான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 0 போட்டு செக் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் எனக்கு என்ன வரும் 504. 8ஆல் டிவைட் ஆகுமா, 4 3 டிவைட் ஆகுது. ஸோ 0 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஓகேவா. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ 0வால் டிவைட் ஆகலை, அடுத்து என்ன பண்ணணும், 1 போட்டு பார்ப்போம், 2 போட்டு பார்ப்போம். அப்படிலாம் போட்டு பார்க்கணுமா, அப்படிலாம் போட தேவையில்ல. ஓகேங்களா. அதுலேயே நான் குட்டியாக எலிமினேட் பண்ணுறேன். என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கு இல்லையா, லாஸ்ட் 2 டிஜிட் ஒரு நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக 4ஆலையும் டிவைட் ஆகணும். 4ஆல் டிவைட் ஆகிறதுக்கு ரூல் எப்படின்னா, லாஸ்ட்டு 2 டிஜிட் எனக்கு 4ஆல் டிவைட் ஆனால் போதும். எனக்கு லாஸ்ட் டிஜிட் 4 இருக்குது. அப்போ லாஸ்ட்டு 2 டிஜிட் எனக்கு 4ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் 1 போட்டால் 14 டிவைட் ஆகாது. புரியுதுங்களா. அப்போ அந்த மாதிரி எலிமினேட் பண்ணிடலாம். 14 வந்து டிவைட் ஆகாது இல்லையா. அப்போ நான் வந்து சிம்பிளாக இல்லை நான் சொல்லிடுவேன். 0 போடலாம், 2 போடலாம், வேறு 4 போடலாம், 6 போடலாம், 8 போடலாம். இவ்வளோ தான் பாசிபிலிட்டி. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் 4 இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல ஈவன் நம்பர் போட்டால் மட்டும்தான் எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகும். ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆனால் தான் அது 8ஆல் டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Next question பாருங்கள். If the length of the rectangle is increased by 40% and the breadth is decreased by 20%, then the area of the rectangle increases by x%, then the value of x. அப்போ ரெக்டாங்கிளில் வந்து லென்த்து வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுதான், breadth வந்து என்ன ஆகுது 20% டிக்ரீஸ் ஆகுதான். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கொஷினை வந்து நம்ம என்ன மெத்தடில் சால்வ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, a + b + AB/100 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 40% இன்க்ரீஸு, ஸோ என்னால் +40. அடுத்து 20% டிக்ரீஸ் -20. அடுத்து +40 × -20 டிவைடட் பை 100. ஸோ ஃபைனலாக எப்படி ஆகிடும்னா 40 - 20 - 8ன்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ அப்போ எனக்கான ஆன்சர் வந்து 12%. Okay, next, the area of ABC is 44 cm². If D is the midpoint of BC and E is the midpoint of AB, then the value of triangle BDE. Okay, so triangle வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஒரு triangle ட்ரா பண்ணிக்கலாம். இந்த triangle வந்து D is the midpoint of BCன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ BC and AB. ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், இதை சின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. பிசியோட மிட் பாயிண்ட் தான், D is the midpoint of BC. அப்போ இதோட midpoint D is the midpoint of BC and E is the midpoint of AB. E is the midpoint of AB. ஓகேவா. ஸோ இது ரெண்டில் ஜாயின் பண்ணி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இது சிமிலாரிட்டி பேஸ் தான். இப்போ நான் மிட் பாயிண்ட் டிங்கிறது மிட் பாயிண்ட் அப்படிங்கிறனால இது 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். அப்போ சின்ன ட்ரையாங்கிளோட சைடு 1 அப்படின்னா பெரிய ட்ரையாங்கிளோட சைடு எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்கும். அப்போ எனக்கு சைடு வந்து 1:2ங்கிற ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா
எனக்கு ஏரியா வந்து அதோட ஸ்கொயர் 1:4 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். அதாவது 1ங்கிறது இது, 4ங்கிறது கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் அப்படின்னா இது 3 இருக்கும். ஓகேவா? இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க பாருங்கள், ஏபிசி டோட்டல் ட்ரையாங்கிள், இந்த கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 44. அப்போ இது 1+3 அப்படின்னா 4 யூனிட்ஸ் தான் எனக்கு 44. என்ன கேட்குறாங்க, பிடி இது மட்டும் கேட்குறாங்க. ஸோ அப்போ எனக்கு 1 யூனிட் எவ்வளோ? ஸோ கேன்சல் பண்ணால் 11. ஸோ என்னோட ஆன்சர் இஸ் 11. நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த கொஷின் வந்து x power 2a ஈக்குவல் டு y power 2b ஈக்குவல் டு z power 2c and x square equal to yz, then the value of ab plus bc plus ca divided by bc. ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான கொஷின் தான். இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கொஷின் நம்ம எப்படி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c. ஓகேங்களா, a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஷன் எல்லாம் ஒரே மாதிரி சிமிலராக இருக்குது. ஓகேங்களா, என்னால் எல்லா ஆப்ஷனும் எனக்கு சூட் ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த கொஷினை வந்து நான் சால்வ் பண்ணி தான் ஆகணும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x power 2a y power 2b z power 2c இது எல்லாத்தையும் ஈக்குவல்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை கொண்டு இது கூட கம்பேர் பண்ணுறேன். ஸோ x ஈக்குவல் டு என்ன ஆகிடும், k power 1/2aன்னு ஆகிடும். y ஈக்குவல் டு k power 1/2bன்னு ஆகிடும். அண்ட் z ஈக்குவல் டு k power 1/2cன்னு சொல்லிட்டு ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்இசட்னு இருக்கா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, k power 1/2a. k power 1/2a மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 × 1/2a என்ன ஆகிடும், 1/aன்னு சொல்லிட்டு ஆகிடும். அடுத்து y ஈக்குவல் டு என்ன இருக்குது, k power 1/2b இன்ட்டு z என்ன இருக்குது, k power 1/2c. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பேஸ் வந்து kk அப்படின்னு இருக்கிறதுனால அப்போ நான் பவரை மட்டும் இது பண்ணிக்கிறேன். ஸோ 1/a ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா பவரை ஆட் பண்ணும், 1/2b ப்ளஸ் 1/2c. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன நடக்கும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விடுங்க. ஸோ இங்கே டினாமினேட்டரில் 2bcன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2bc அப்படின்னா இங்கே வந்து b + cன்னு சொல்லிட்டு வரும். இங்கே 1/aன்னு இருக்கும். கிளியரா, 1/aன்னு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்த கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன், இடம் பத்தலை. ஓகே, இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா 2bc ஈக்குவல் டு ab ப்ளஸ் ac, அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு கேட்டிருக்கிறதுல ab ப்ளஸ் ac புரியுது, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு இருக்குது. இதை ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏபிக்கும் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏசிக்கும் பதிலாக நான் 2bcன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 2bc ப்ளஸ் பிசி டிவைடட் பை பிசி. ஸோ 3bc டிவைடட் பை பிசின்னு வரும். பிசி கேன்சல் ஆகிடும். ஸோ என்னோடய ஃபைனல் ஆன்சர் இஸ் 3. ஓகேவா, அவ்வளோதான். இது ஒரு பாருங்கள், ஜஸ்ட்டு சால்வ் பண்ணுற மாடல் தான். இந்த மாடல் அடிக்கடி கேட்குறாங்க, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரே பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும், வேல்யூஸ் மட்டும்தான் வேறு ஒரு மாதிரி மாற்றி கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு x ஈக்குவல் டு 4 cos a ப்ளஸ் 5 sin a ஈக்குவல் டு y அண்ட் y ஈக்குவல் டு 4 sin a மைனஸ் 5 cos a, தென் த வேல்யூ ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஆக்சுவலாக இதுவும் ஒரு ரிசல்ட்டு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எழுதுகிறேன், x ஈக்குவல் டு a cos theta ப்ளஸ் b sin theta அண்ட் y ஈக்குவல் டு a sin theta மைனஸ் b cos theta. சரியா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதோட ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். கிளியரா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஆக்சுவலாக அதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, தீட்டாக்கு பதிலாக ஏ இருக்குது, அவ்வளோதான். இந்த ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா, ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 4 இருக்குது. பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 5 இருக்குது. கரெக்டாக, அவள் அந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள், ஏக்கு பதிலாக 4 இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ எனக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கேட்குறாங்கன்னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ 16 + 25. 16 + 25, ஆன்சர் இஸ் 41. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Next question, if x, y, z are the three integers such that x plus y equal to 8, y plus z equal to 13, z plus x equal to 17, then the value of x square divided by y is z. ஸோ இப்போ உங்கள் கொடுத்த ஈக்குவேஷன்லேருந்து நான் x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறேன், 3 ஈக்குவேஷன் இருக்கா, இது 3ஐ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இது 3ஐ ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப்
எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ரைட் சைடு என்னெல்லாம் இருக்குது ஒரு 17 30 38. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 19 வந்துடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 19னா எக்ஸ் எவ்வளோ ஒய் எவ்வளோ இசட் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 80 இருக்கா, அப்போ இசட் வந்து எவ்வளோனா 11. எக்ஸ் ப்ளஸ் ஒய் 8 அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நான் 8 சப்ஸ்டியூட் பண்ணால் இசட் ஈக்குவல் டு 19 மைனஸ் 8 11 வரும். அடுத்து ஒய் ப்ளஸ் இசட் வந்து 13 இருக்குது. ஒய் ப்ளஸ் இசட் வந்து 13 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 19 மைனஸ் 13 வந்து 6, சாரி எக்ஸ் தான் 6. அடுத்து இசட் ப்ளஸ் எக்ஸ் வந்து எனக்கு 17 இருக்குது. இப்போ ஒய் வந்து 2 வரும். இப்போ கொஸ்டின் என்ன, எக்ஸ் ஸ்கொயர்னா எவ்வளோ 6 இன்ட்டு 6 டிவைடட் பை ஒய் இன்ட்டு இசட், ஒய் எவ்வளோ 2 இன்ட்டு 11. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 3. ஸோ ஆன்சர் இஸ் 18 divided by 11. Okay, next, a person sells an article 10% below its cost price. Had he sold it for rupees 332 more, he would have made a profit of 20%. What is the original selling price of the article? ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை வந்து 100%ன்னு செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 10% பிலோ த காஸ்ட் ப்ரைஸ்க்கு விற்றுருக்கிறாரு. அப்போ ஆக்சுவலாக அவரோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 90%. 10% கம்மி, 90%க்கு விற்றுருக்காரு. ஒருவேளை இதிலிருந்து ஒரு 332 ருபீஸ் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாரு அப்படின்னா அவருக்கு 20% ப்ராஃபிட் வந்திருக்குமா, அதாவது எவ்வளோ 120% கிடச்சிருக்கும் அவருக்கு. கிளியரா? காஸ்ட் ப்ரைஸ் 100%, அவர் ஆக்சுவலாக விற்றது 10% கம்மியாக வச்சு, அதான் 90%க்கு விற்றுருக்காரு. ஒருவேளை 332 ருபீஸ் அதிகமாக வச்சுருந்தாருன்னா அவர் வந்து 20% ப்ராஃபிட் கிடைக்கணும். அப்போ 20% எக்ஸ்ட்ரா, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20 எக்ஸ்ட்ரானா 120% அவருக்கு கிடச்சிருக்கும். அப்போ ஆக்சுவலி இந்த கொஷினில் 90% இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 30%. அப்போ இந்த 30% தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 332 ருபீஸ். இப்போ 30% தான் எனக்கு 332 ருபீஸ் அப்படின்னா எனக்கு என்ன கேட்குறாங்க, ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ். அப்போ எனக்கு 90% எவ்வளோவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 30% 332 ருபீஸ்னால் 90%னா அப்போ என்ன 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ எனக்கு இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ண ஆன்சரு. ஸோ 6 9 9, ஸோ 966 ஆன்சர் எனக்கு. Okay, next, if the base radius of two cylinders are in the ratio 3:4 and their heights are in the ratio 4:9, then the ratio of their volume. Okay, cylinderோட வால்யூம் ஃபார்முலா என்ன, சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா πr²h. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 சிலிண்டர் இருக்குது, ரெண்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ்க்கான ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க, ஹைட்டுக்கான ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ πr²h என்ன, பை ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு ரேடியஸ் எவ்வளோ இருக்குது 3 இருக்குது. ஸோ r² இன்ட்டு ஃபஸ்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குது 4 இருக்குது. செகண்ட் ஒன்றுக்கு அதே மாதிரி பை, ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்குது. ஸோ 4 இன்ட்டு 4, ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 9 இருக்குது. அவ்வளோதான், 3க்கு 9 கேன்சல் ஆகிடும், இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் ஆகிடும், பைக்கு பை கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் 1:4. ஓகே, நெக்ஸ்ட்டு டேபிள். ஓகேங்களா, ஒரு டேபிள் சார்ட் கொடுத்துருக்குறாங்க. த கிவன் டேபிள் ஷோஸ் த நம்பர் இன் thousands of cars of 5 different models A, B, C, D and E produced during the year 2012 to 2017. Study the table and answer the question that follow. The percentage increase in the total car in 2016 over 2012. Okay, 2012ல 120 இருக்குது, 2016ல 180 இருக்குது. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 60 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆக்சுவலாக பாருங்கள், எங்கேருந்து 120லேருந்து 60 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 120ல் 60 அப்படிங்கிறது பாதி, அப்போ 50% ஆன்சர். ஓகே, இதில் பாருங்கள், in 2013 and 14 are put together which type of cars, okay, which type of car constitute exactly 25% of the total number of car produced in those 2 years ன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த இயர், 2013 and 14. அப்போ 13 and 14 எனக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 130 + 170 300 இருக்குது. இந்த 300ல் 25%, 300ல் 25% எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 1/4 இல்லையா, 1/4னா எனக்கு 75. அப்போ எனக்கு 2013-14 அது ரெண்டுலேயும் ஏபிசிடி இந்த 5 காரில் எந்த 2 காரை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 75 வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இங்கே இருக்குது 40 + 35 75. அப்போ எனக்கான ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், the percentage decrease in the production of which type of car in 2017 with reference to 2016 was the maximum.
எந்த கார் வந்து 16ஓட கம்பேர் பண்ணும்போது 17ல் வந்து அதிகமாக டிக்ரீஸ் ஆகிருக்கு, ப்ரொடக்ஷன் வந்து அதிகமான பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கம்பேர் டு 17. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 36லேருந்து 12. ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக டிக்ரீஸ் ஆகிருக்கணும். இப்போ 36லேருந்து 12 இது வராது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் வராது. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுவும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 36லேருந்து 12னா கிட்டத்தட்ட எனக்கு 24 டிக்ரீஸ் ஆகிருக்கு. எங்கேருந்து? 36லேருந்து ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்த 38லேருந்து எனக்கு 22. அப்போ எனக்கு 38லேருந்து 22 அப்படின்னா எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு? 16 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, 16 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 50லேருந்து 28னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இங்கே தான் இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு 2/3 கிட்டத்தட்ட 3ல் 2 மடங்கு 3ல் 2 பங்கு எனக்கு என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆகிருக்கு. மற்ற எல்லாமே ஓரளவு நியர்லி என்னென்னா ஹாஃப் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய ஆன்சர் வந்து ஏ தான், ஏ மாடல் மட்டும்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த 2 வராதுன்னு எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ 36 12 மாறி இருக்குது. 36ல் பாதி எவ்வளோ? 36ல் பாதி அப்படிங்கிறது 18. 18க்கும் கீழே குறைஞ்சிருச்சு. 38ல் பாதி எவ்வளோ? 19. ஆனால் 19க்கு மேலே தான் இருக்கீங்க. ஸோ 50ல் பாதி எவ்வளோ? 25. 25க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் வரதுக்கு சான்ஸும் கிடையாது. ஸோ இதுதான் ஹாஃபுக்கும் கீழே குறைஞ்சிருக்கு. அப்போ இதுதான் மேக்ஸிமம் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. In the year 2015, which type of car constitute exactly 20% of the total number of cars produced in that year? 2015ல் டோட்டலே எனக்கு 100 தான். அப்போ 100ல் 20%னா 20. அப்போது இந்த 2015ல் எங்கே 20 இருக்குது? ஈக்கு தான் 20 இருக்குது. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் இ. ஓகேவா? ஸோ நம்ம 25 கொஷினும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ரொம்ப வேகமாகவே பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து நான் டெய்லி வந்து என்ன பண்ணுறேன், ஸோ டெய்லி என்னால் போட முடியுதான்னு தெரியல. ஸோ நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறேன்னா 2019 ப்ரிலிம்ஸில் நடந்த எல்லா கொஷின் பேப்பரும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஷின் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஜஸ்ட் நம்ம உட்காந்து சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு இது ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஓவர்வியூ பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு அடுத்த March 3 இருக்கக்கூடிய செகண்ட் ஷிஃப்ட் எடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே.